அன்பூரும் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் பிடி சார்னு ஒரு படம் வந்திருக்கு. பெண்கள் பாலியல் ரீதியாக சந்திக்கிற பிரச்சனைகளை அவங்க எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கரு. ஒரு சீனில் கதாநாயகன், அதாவது ஹிப்ஹாப் தமிழான்னு நினைக்கிறேன், அவனோட அம்மா, தங்கை, அப்புறம் உறவுக்கார பெண்கள், அப்படி நிறைய பேர் அவங்க டெய்லி பஸ்ஸில், கடையில் மற்றும் பொது இடங்களில் ஆண்களால் சந்திக்கிற பாலியல் தொந்தரவுகளை பற்றி சொல்லுவாங்க. அதுலேயும் அதை அவங்க எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கண்டுக்காமல் இந்த சமுதாயத்தில் வாழுறாங்கன்னு எல்லாரும் விவரமாக சொல்லுவாங்க. கதையோட நாயகன் அப்படியெல்லாம் செய்கிறது தப்பு, அவங்கள அப்பப்போ தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவங்களாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு ஸ்கூல் போகிற குழந்தை, ஒரு சின்ன பொண்ணு, அவள் ஓடி வந்து, மாமா ஆட்டோவில் ஸ்கூலுக்கு போகிறப்போ ஆட்டோ மாமா என்னை தனியாக அழைச்சிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுத்து இங்கெல்லாம் தொடுவார் மாமா, அதெல்லாம் தப்பா அப்படின்னு அப்பாவியாக கேட்பா. அப்போ ஒரு மாதிரி ஒரு கலக்கமாக ஆகிடும். அங்கே நின்ன பெண்கள்லாம் அப்படியே ஒரு கலக்கமாக பார்ப்பாங்க. மனசு ரொம்ப வலிக்கும். அதுக்கு கதாநாயகன் மற்ற பெண்களெல்லாம் பார்த்து சொல்லுவார், இதோ இந்த குழந்தைங்கள்ட்ட சொல்லுவீங்களா, இதெல்லாம் கண்டுக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணி போ பாப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்பார். தங்களோட அனுபவங்களையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழறோம் அப்படின்னு சொன்ன பெண்களெல்லாம் அந்த பிஞ்சு குழந்தையோட அனுபவத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்ல முடியாது. இதுதான் தற்போதைய உண்மையான நிலவரம். பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாகிற பெண்கள் அது அவங்களே செய்த தப்பு போல சித்தரிக்கிற மனப்போக்கு நம்மளுக்கெல்லாம் மாறணும். சமீபத்தில் ஓடும் ரயிலில் ஒரு பெண் தனியாக உட்காந்துருப்பா. அவங்க அந்த பெண்ணுக்கு முன்னாடி உட்காந்துருந்த ஒரு நபர் பேண்ட்டு ஜிப்பை கழட்டி ஆபாசமாக நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவர் அந்த செயலை பற்றி வலைதள பக்கத்தில் காணொலி காட்சியாக வெளியிட்டாங்க. அதுக்கு பல நபர்கள் இதையெல்லாம் ஏன் வீடியோ எடுத்து வெளியிடணும் அப்படின்னு கேட்டு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறப்ப எவ்வளோ விஷத்தன்மை வாய்ந்த மனநிலையில் நம்ம சமுதாயம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. அவரோட செயலை பாராட்டின நல்ல உள்ளவங்களும் இருக்கவே செஞ்சாங்க. பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பெண் குழந்தைகள்கிட்ட சின்ன பொண்ணாக இருக்கிறப்பயே பாலியல் தொந்தரவுகளில் பெண்கள் மேலே எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் இது பற்றி வெளியில் சொல்கிறதுக்கு அவங்க முன் வருவாங்க. இப்போ மத்திய அரசு 3 குற்றவியல் சட்டங்களை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பாலியல் வன்முறை மற்றும் சீண்டல்களுக்கு அதிகமான தண்டனை தர்ற மாதிரி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் மாற்ற குற்றவாளிகளை போலீஸும் நீதித்துறை அதிகாரிகளும் அவங்கள எப்படி கடுமையாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான வழிகளும் சொல்லப்பட்டிருக்கு. புகார் கொடுப்பவரை பாதுகாப்பாக இந்த சட்டங்களில் பாதுகாக்கிறதுக்கு வழி செஞ்சுருக்காங்க. சமுதாய விழிப்புணர்வுக்கு குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைக்கு சாவுமணி அடிக்கிற படமாக இந்த பிடி சார் வந்திருக்கு. எல்லாரும் போய் பாருங்கள்.